மக்களவைத் தேர்தலை ஒட்டி முதல் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியும், அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியும் போட்டியிடுகின்றனர். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதி அறிவிக்கப்படும் முன்பே தனது முதல் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திற்கான 11 வேட்பாளர்களும், குஜராத்திற்கான 4 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதியில் வழக்கம்போல் சோனியா காந்தி போட்டியிடுகிறார். இதன் மூலம் முழு நேர அரசியலில் இருந்து அவர் விலகியிருப்பார் என வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 1999 முதல் இதுவரை 4 முறை இந்த தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வழக்கம்போல் அமேதி தொகுதியில் களம் காண்கிறார். இந்த தொகுதியில் இருந்து 3 முறை எம்பியாக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த 2 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை காங்கிரஸை கைவிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி அமைத்துள்ள போதும் இந்த 2 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவிக்கப் போவதில்லை என முடிவு செய்துள்ளன. காங்கிரஸ் 80 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. அதே நேரத்தில் அண்மையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிரியங்கா காந்தியின் பெயர் முதல் பட்டியலில் இடம்பெறவில்லை. முன்னாள் மத்திய அமைச்சர்களான சல்மான் குர்ஷித், ஜிதின் பிரசாத், RBN சிங் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.